இடத்துல என் பொண்ணு ரத்த குரூப் ஓ, உங்க பையனுக்கு ஓ குரூப் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஏம்பா ரத்தத்துல கூட ராசி பாப்பீங்க? நான் பித்தத்திலேயே பாக்குறவன்டா. இவர் என்ன குரூப்? இவன் வந்து A+. அப்படி கேட்கும்போது ஓவா இருக்கா? ஓ ஏய், இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருடா. இந்த மாதிரி இந்த குவாலிட்டிஸ் இருந்தாதான் எங்க வீட்டுக்கு நீங்க பெண் கேட்டே வரலாம். வாட் ஆர் தட்? ஃபர்ஸ்ட் நாங்க அதுதான் பார்ப்போம். 50,000 குறைந்தபட்சம் இருக்கணும். அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. ஆச்சே பாரு. 30,000 இல்ல 1 லட்சம் கூட பையன் வாங்குறாங்க. இங்க எல்என்டில ஒர்க் பண்றாரு. டிப்ளமோ இன்ஜினியர். யாராச்சும் இங்க கட்டிக்கல் வாங்கலாம்னு கேளுங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். அவங்க 10th படிச்சு முடிச்சிருக்காங்க. சோ வேண்டாம். டிப்ளமா படிச்சா ஒரு 12th தான் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. இல்ல எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. எவ்வளவு காண்டா இருக்கு கேட்கல. அங்க லாஸ்ட்ல இருக்கிற தேர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் சொல்றாரு எனக்கு ரொம்ப காண்டாவுது அப்படின்னு சொல்றாரு. இதே நீங்க வந்து பொண்ணு வீட்டுல வந்துட்டு கேட்கும்போது இத்தனை சவரன் போட்டுதான் ஆகணும். மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். என்ன இது அநியாயமா இருக்கு? காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே. கார் வாங்கி தரணும், ஸ்கூட்டர் வாங்கி தரணும், அப்புறம் ஆடி மாசத்துக்கு இத்தனை சீர் வைக்கணும். அவனுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து, பேண்ட் செட் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து. தொப்பியா? கவர்மெண்ட் ஜாப் கேட்டீங்க, கவர்மெண்ட் ஜாப் வேலை இருக்கு, சொந்த வீடு இருக்கு, நீங்க கேட்ட எல்லாமே இருக்கு. அப்ப ஏன் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க? நீங்க பொண்ணு கொடுக்கறதுல நீங்க என்ன வேணா கேட்கணும், நான் கேட்கணுமா? கேளுங்க. 22 வயசு காலேஜ் முடிக்கிறான், வேலைக்கு எப்ப போறான்? இன்னும் 4 வருஷம் போறானா? 4 வருஷம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? இருக்கிற கடனோட வாங்கி தான் வீட்டை கட்ட முடியும். ஏண்ட தளபதிடா இவன், என்ற தளபதி ஒரு பாடு பச்சா பச்சில்லோடா. எல்லாத்துக்கும் இஎம்ஐ போட்டாகணும். அவன் வந்து திருடிட்டு வர போறல எவனுமே. காலேஜ் முடிச்சு 5 வருஷம் அவனோட ப்ரொஃபைல செக் பண்ணுங்க முதல்ல. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி